ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இன்றைக்கி ஸ்வீட் சீடை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 கப்பு அரிசி மாவு, நல்லா நெய்ஸ் மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. வறுத்து இப்போ ஜலிக்க எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெல்லத்தை நல்லா பவுட்ரு பண்ணி இந்த கப்பில் ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேங்க. 2 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப்பு நான் வெல்லம் எடுத்திருக்கேங்க. அப்புறம் உளுந்து நல்லா செவக்க வறுத்து ஒரு 4 டீஸ்பூன் போல் வறுத்து எடுத்திருக்கேன். நம்மளுக்கு 2 டீஸ்பூன் மட்டும்தான் தேவைப்படும். எள்ளு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ உளுந்து நல்லா ஆறுறதுக்கு தான் நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். எள்ளு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. 6 ஏலக்காய். இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்த உளுந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பக்கம் வறுத்து ஆல்ரெடி வச்ச அரிசி மாவை நல்லா ஜலிச்சுக்கலாம். இப்போ நான் 2 டீஸ்பூன் போல் உளுந்து மாவு எடுத்துக்கிறேங்க. நம்ம 2 கப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் 2 ஸ்பூன் எடுத்தாச்சு. இப்போ அதையும் கொஞ்சம் நல்லா திரியாக இல்லாமல் நல்லா நெய்ஸாக எடுத்துக்கணுங்க வறுத்து. இப்போது நான் எள்ளு ஒரு 2 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். ஏலக்காய் கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்தனால நான் அதையும் கொஞ்சம் ஜலிச்சுக்கலான்னு ஜலிச்சிட்ருக்கேங்க. பவுட்ரு பண்ண ஏலக்காவையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. மேலே இருக்க தோல் மட்டும் தனியாக எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த வெல்லத்தை இப்போ தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பாவுப்பதெல்லாம் தேவையில்லைங்க. நான் 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கனால கொஞ்சம் 3/4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அளவு. இது பாவெல்லாம் ஆக வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து பொங்கி வருது பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம கை தொட்டு பார்த்தா லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும். அந்த தன்மை இருந்தாவே போதும். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கொதிக்கிறதுனால நம்ம கை வச்சு கிளற முடியாது இல்லைங்களா, ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். அதுக்கு முன்னாடி நெய் ஒரு 3 டீஸ்பூன் போல் ஊற்றிக்கிறேங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது பக்குவம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, நார்மல் ஸ்டேஜில் இருக்கணும். நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் மாவு பிசையும் போதே. பாருங்கள், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லா பக்கம் நல்லா மிக்சிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்குது. அந்த ஸ்டேஜில் கையில் கொஞ்சமாக நான் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கிறது நம்மளுக்கு கரெக்டான பதங்க. இப்போ நான் எண்ணெய் ஒரு சட்டியில் ஊற்றி வச்சாச்சு. இது மிதமான சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப ஹையாக நம்ம வைக்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப ஹார்டாக நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உருட்டக்கூடாது. ஒரு அளவுக்கு தான் உருட்டி வைக்கணும், மெதுவாக இருக்க மாதிரி, இல்லைன்னா வெடிச்சிரும். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு. நான் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். எண்ணெயும் மீடியமாக தான் இருக்குது, ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா பாருங்கள், பொரிச்சு எடுத்தோன்னா நம்ம அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.